உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தா தான் நீங்க உங்க மகளையும் சரி, அவரையும் பார்க்க முடியும். அவர் அத எப்படி நீங்க சொல்றீங்க ரொம்ப மெச்சூர்டா அத வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அவரு அவரு. ஹேண்டில் பண்ண ஆனா நாங்களும் அந்த நேரத்துல காமிச்சுக்கல. அந்த நேரத்துல வந்து எல்லாம் முடியும் நம்ம பண்ணுவோம். நாங்களும் ரொம்ப மனதைரியத்தோட இருந்தோம். நாங்க கொஞ்சம் துவண்டுட்டா, அப்புறம் அவருக்கு வந்து ஒரு இது வந்துரும் இல்லையா? நம்ம யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துரக்கூடாதுங்கிறதுக்கு, நான் எப்போதுமே ரொம்ப மனதைரியசாலின்னு அவருக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வரும்போது அது தைரியமா இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் நானும் எதையும் காமிச்சுக்காம ஏன்னா அவர் என்ன இதுல இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ம். லைக் நமக்கு தலைவலி வரும்போது கூட 10 பேர் சுத்தி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அவர் அந்த மாரி ஒரு செல்லமா வளர்ந்த ஒருத்தர் தான். ஸோ நாங்க வந்து எதையும் இது பண்ணாம we did as much as we can. எவ்வளவு வந்து நம்ம கம்ஃபர்ட்டா வச்சுக்க முடியுமோ நாங்க சந்தோஷமா அவர வச்சுக்கிட்டோம். வச்சுக்கணும் அப்படின்னு. நாங்க எவ்வளவுதான் வச்சுக்கிட்டாலும் the person who was going through the அவருக்கு அது எத காமிக்கணும், எத காமிக்கக் கூடாதுன்னு அவரு தான் முடிவு பண்ணுவாரு. த்ரூ அ டென்ட்ரம் இல்ல நம்ம டென்ட்ரம் இதெல்லாம் எல்லாரையும் பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நாங்க பார்க்கும்போது இஸ் வெரி எந்த ஒரு இதுவும் யாருக்கும் எந்த ட்ரபிளும் குடுக்கல. ஹி வாஸ் வெரி குவைட். ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு ஒரு நிலை. அ பின்னாடி அத பத்தி ஏன்னா எனக்கு அத புற்றுநோய பத்தி ஆராய்ச்சி பண்ணவே நேரம் இல்ல. பிகாஸ் யூ ஆர் கேர்டேக்கர். ஏன் வருது? எப்படி வருது? என்ன மாதிரி வலிக்கும்? எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா? அந்த கேர்டேக்கிங்லயே இருந்ததுனால எனக்கு அப்புறம் தான் வந்து என்னான்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன். இத பத்தி என்ன செய்யலாம்? என்ன ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம்? நம்ம இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு பண்ணும்பொழுது தான் அந்த வலிகள பத்தியெல்லாம் உணர்றோம். ஸோ அதெல்லாம் தாங்கிட்டு அவரு ரொம்ப ஆ திஸ் இஸ் இட், திஸ் இஸ் இட் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில இருந்தது வந்து அ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹி ஹஸ் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஓகே. போணுமா போணும். கிடைக்கலையா ஒரு நாள் 24 ஹவர்ஸ் அத பத்தி வொரி பண்ணுவோம். ஆஃப்டர் தட் தூக்கி போட்டுட்டு போவோம். அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து ஹி வாஸ் ரொம்ப மெச்சூர்டா தான் அவங்க ஏன்னா ஹேண்டில் தன்னை பண்ணாங்க. தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் அதுதான் கேட்டேன். மிகப்பெரிய பக்குவம் தேவை.